Hi friends, welcome back to our channel again. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா வந்து MPPT அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த MPPT அப்படினு சொன்னேனே வந்து இந்த வடிவேலு ஜோக்ல வர்ற மாதிரி வந்து இது PPPP அப்படினு சொல்லி கேட்பார்ல ஒரு இதுல. சோ அது ஒரு போலீஸ் குரூப் அப்படினு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த MPPT அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கே வந்து அப்படிதான் ஆச்சரியமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இது வந்து பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றாங்க அப்படினு சொல்லிட முடியாது. ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றாங்க இத. ஓகேவா? சோ அத பத்தி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா படிக்க போறோம். இத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அத தினமும் நான் போஸ்ட் பண்ற மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து செஞ்சிருங்கறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம். சோ MPPT அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் அப்படினு சொல்வாங்க. இந்த MPPT சொல்றதா இருக்கட்டும் அல்லது இந்த ஃபுல் ஃபார்ம் சொல்றதா இருக்கட்டும் முதல்ல இது எங்க தான் யூஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா சோலார் பேனல் அப்படினு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த MPPT யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த சோலார் பேனலை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சோலார் இன்வெர்ட்டர்ஸ் அப்படினு சொல்லி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. கரெக்ட்டா? சோ சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா DC அப்படினு சொல்வாங்க. அந்த DC வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்வெர்ட்டிங் ஆபரேஷன் மூலமா வந்து கன்வர்ட் பண்ணி AC-யா மாத்தி அதுக்கு அப்புறம் நம்ம கிரிட்க்கு யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி அல்லது வந்து நம்ம AC லோட்ஸ்க்கு யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி ஆன் கிரிட் ஆபரேஷனா இருக்கலாம் அப்படினா வந்து ஆஃப் கிரிட் ஆபரேஷனா இருக்கலாம். ஓகேவா? இந்த சோலார் இன்வெர்ட்டர் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோல பார்த்திருந்தோம். பட் இந்த MPPT அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெயினா எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சோலார் பேனல்ல இருந்து அதாவது ஒரு சோலார் PV மாடியூல்ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम அமௌண்ட் ஆஃப் பவரை வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்ல எடுத்து கொடுத்து சோ தட் வந்து அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டா வர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த MPPT அப்படிங்கறது வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இட்ஸ் an algorithm that is included in the charge controller which is used for extracting maximum available power from PV module அப்படினு சொல்றாங்க. ஏன் வந்து ஒரு PV மாடியூல்ல இருந்து மேக்ஸिमम பவரை நாம வந்து ட்ராக் பண்ணி நாம எடுக்கணும் அப்படினு கேட்டிங்கனா ஒரு PV மாடியூல் ஒரு சோலார் பேனல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து எல்லா தடையும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா கன்சிஸ்டன்ட்டா வந்து அதோட பிரைட்னஸும் சரி ஒரு லைட் எனர்ஜிங்கிறது வந்து கொடுக்காது. ஓகேவா? சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் டெம்பரேச்சர்ஸ்ல அதாவது வந்து இந்த மேகங்கள்லாம் அதிகமா கூடிடுச்சுன்னு சொன்னா சன்னை வந்து மறைச்சிரும். சோ அதாவது வந்து அதோட லைட் எனர்ஜி அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து கிடைக்காது அந்த சோலார் பேனலுக்கு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த டைமில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாம் எடுத்த ஒரு அதே ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்மளால் அந்த டைமில் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் இருக்கட்டும் அல்லது இந்த வோல்டேஜ் ரேட்டிங்காக இருக்கட்டும் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இதை வேரி ஆகக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக எந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமமான ஒரு பவர் வந்து நமக்கு லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா இந்த MPPT அப்படின்னு சொல்லக்கூடியது மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the voltage at which the PV module can produce maximum power is called maximum power point அப்படின்னு சொல்றாங்க. எந்த வோல்டேஜ்ல இந்த ஒரு MPPT-ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவரை வந்து ட்ராக் பண்ணி நம்ம கொடுக்க முடியுதோ அந்த ஒரு வோல்டேஜ் லெவல் பேர் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்சா வந்து சோலார் பேனல் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சில கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லா அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சச்சஸ் ஆடினோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த MPPT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிடெட் ஃபார் த சோலார் பேனல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த MPPT-ல நிறைய டைப் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் MPPT இருக்குது, கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் MPPT இருக்குது, கான்ஸ்டன்ட் பவர் MPPT அப்படின்னு சொல்லி நிறைய டைப்பில் வருது. ஸோ எந்த டைப் நமக்கு தேவைப்படுதோ அதை வந்து நம்ம அதோட அந்த விஷயத்தை அதாவது அந்த கான்செப்டை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதமோட டைப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அல்காரிதம், ஓப்பன் சர்க்யூட் அல்காரிதம், P&O அல்காரிதம் அண்ட் இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த P&O அல்காரிதம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஓப்பன் சர்க்யூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதோட அப்ளிகேஷன் எல்லாமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்டர்ப் அண்ட் அப்சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெர்டர்ப் அண்ட் அப்சர்வ் அப்படின்ற ஒரு P&O அந்த ஒரு அல்காரிதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த இன்க்ரிமெண்டல் கண்டக்டன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு த வோல்டேஜ் அதாவது dP/dV அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஸ்ட் டைப் ஆஃப் த அல்காரிதம் யூஸிங் MPPT அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக தாட்ஸ் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ண மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்து சொல்லிக்கிறேன். ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் நீங்கள் அங்கேயும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அங்கேயும் ஆக்டிவாக தான் இருப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். So see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.